அது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. இந்த சிவசாமியை பகைச்சுக்கிட்டா இதுதான் கதின்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நானும் உன்னை எத்தனோ தடவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பார்த்துட்டேன். வெக்கமான இருந்தா உனக்கு உரைக்கும். நீதான் நாளையும் மித்தவனாச்ச. பெரிய புரோக்கர் ஆட்டம் கல்யாணம் பண்ண கூட்டி வந்தியே, இப்ப என்னாச்சு? இன்னொரு தடவை என் கண்ணில் பற்றாத, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏண்டா 10 ரூபா மஞ்ச கயிறு கிடைச்சதுன்னா எடுத்துக்கிட்டு எங்க வேணா கிளம்பிடுவியா? இது ஏன் ஊரு. இங்க வந்து இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு நான் நினைச்சா உன்னை மாறுகால் மாறுகை வாங்க முடியும். எப்ப தாலியோட வந்து கட்டாம திரும்ப போறியோ அப்பவே நீ செத்த பாம்புடா. செத்த பாம்பு அடிச்சு என் மரியாதையை குறைச்சிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படியே போறேன். ஏய், இதுக்காக மனசு உடைஞ்சு கல்யாணத்துக்கு யாரும் வராம இருந்துடாதீங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் ஓசி சோறு சாப்பிட்டு போங்க. வரட்டா? மல்லியா, இந்த உதவக்கரை இந்த திமிரு பிடிச்சவளையும் வண்டியில் தூக்கி போட்டு வா. வீட்டில் வச்சு பேய் ஓட்ட வேண்டியது இருக்கு. வா போங்க. வாங்க நீ. வா. இப்போ சந்தேகம் தீர்ந்து போச்சுல்ல? ஐயோ அண்ணே, என் மருமக மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைண்ணே. அப்ப கார்ல வரும்போது கத்தி அழுது புலம்புனதெல்லாம் அது ஒரு பயத்துல, மத்தபடி சந்தேகம்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. பயமோ சந்தேகமோ இப்போ உனக்கு தெளிவாச்சுல்ல? அண்ணே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. எனக்கு என் மருமக தானே முக்கியம். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு தவியா தவச்சுக்கிட்டு இருந்தேனே. அத்தி பொத்தாப்புல ஒரு சம்பந்தம் வந்துச்சு. நீங்க கோவப்பட்டதால அதுவும் கைவிட்டு போயிருச்சு. என்னாலதான் சம்பந்தம் தட்டி போச்சுன்னு குத்தி காட்டுறியா? அத சரி கிட்ட தானே இந்த கல்யாணம். என்னன்னு நீங்க இப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு சொல்லலண்ணே. இந்த கல்யாணமும் தடப்பட்டு போயிடுமோன்னு தான் பயந்தேன். நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால நான் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் மனசு கேட்கலண்ணே. எப்படியோ எல்லாமே சரியா போயிடுச்சு. இல்ல, சரி ஆகல. என்னென்ன சொல்ற? சரிப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை நடத்த நினைச்சது நீதானே?
கேக்குறல்ல நீதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்துங்க, எனக்கு தெரியும். இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமம். அவங்க என்ன முடிவெடுக்கிறது? பொம்பளை நான் எடுக்கிறேன் பாருன்னு நீ சொல்லியிருக்க, அப்படித்தானே? பொம்பளை உனக்கே அவ்வளவு திமிரு இருக்கப்ப ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, ஏய் காலை விடு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, வேண்டாம்ப்பா. காலை விடுங்கறல. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, விட்டுருங்க. காலை விடுங்கறல. நான் தான் எந்த தப்புமே பண்ணலையேப்பா, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேனேப்பா. நீங்க சொல்ற மாப்பிளையே கட்டிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இன்னைக்கு இந்த தப்ப பண்ணவ நாளைக்கு இதை விட பெரிய தப்பா பண்ணுவா. அப்ப என்ன பண்றது? அப்பா, இத்தனை வருஷமா அவங்க உங்களை எதிர்த்து பார்த்ததே இல்லப்பா, எதிர்த்து பேசினதும் இல்லப்பா, எதிர்த்து நின்னது கூட கிடையாதுப்பா. அப்பா, இன்னைக்கு அவங்க பண்ணது கூட எனக்காக தானப்பா. நானே ஒத்துக்கலன்னா அவங்க எப்படிப்பா தப்பு பண்ணுவாங்க? ப்ளீஸ்ப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, அம்மாவை விட்டுருங்கப்பா. இப்ப கூட நான் ஏன் உன்னை சும்மா விட்டு போறேன் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ நல்லதான் பண்ணிருக்க. நீ இப்படி பண்ணதுனால தானே என் தங்கச்சிக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை மன்னிச்சு விட்டு போறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, வைக்க பொருளை வச்சு கொளுத்திடுவேன். வா. எப்படியோ நல்லது நடந்துருச்சு. என் புள்ளைய வர சொல்றேன், கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தோசத்தை கழிச்சிருங்க. நான் வரேன்.